ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு போர்ட்ரேட் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். அந்த போர்ட்ரேட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் அது மெஷர்மெண்ட் பார்த்துருக்கோம். இது ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம பென்சிலை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பிடிங்க, சரிங்களா? பென்சில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு சர்க்கிளை இப்படி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சர்க்கிளை ரொம்ப டார்க்காக வச்சு கிறுக்கி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம லைட்டாகவும் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு போர்ட்ரேட் ப்ராக்டிஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிளை ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிளை அப்படியே ஆஃபாக டிவைட் பண்ணிட்டுனா ஸோ ஆஃபாக டிவைட் பண்ணிட்டு கீழே இருக்கிற இந்த பார்ட்லேயே இதை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். அதாவது 2 டாட்ஸு சென்டரில் கீழே ஒரு எட்ஜில் ஒரு 1 டாட் வச்சு மொத்தம் 3 டாட்டு 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன், சரிங்களா? அதே போல் மேலேயும் வந்துட்டு 3 பார்ட் வச்சு பிரிச்சுப்போம். ஃபஸ்ட்டு இதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன்ஸ் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்களா, இதை சைடு வியூ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்ஸ் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சைடு வியூஸும் ஈஸியாக வந்துடும். ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த லைனை கொஞ்சம் அப்படியே டார்க் பண்ணிப்போம். இந்த டார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த நோஸ் லைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்த கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் லைன்லேருந்து இந்த செகண்ட் லைன், அதாவது நோஸோட லைன் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு கீழே ஒரு லைன் வச்சு அப்படியே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு, சரிங்களா? இப்போது இங்கே மேலே இருக்கிற இந்த லைன் பார்த்தோம்னா ஹெட்டு, நெக்ஸ்ட்டு ஐப்ரோ, நெக்ஸ்ட்டு நோஸு, இது சின், சரியா? இதுதான் ஒரு ஃபேஸோட மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைடில் இந்த சர்க்கிளில் இந்த சைடில் இருக்கிற இந்த லைன்ஸை அப்படியே ஜாயின் பண்ணுவோம். அதாவது ஹெட்லைனையும் நோஸ் லைனையும் ஜாயின் பண்ணுறோம். அதே போல் இந்த சைடில் இருக்கிற ஹெட்லைனும் இந்த நோஸ் லைனையும் ஜாயின் பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வந்துடுச்சு, சரிங்களா? இது நெத்தியோட லைனு, இது நோஸோட லைனு, இது கீழே இருக்கிறது பார்த்தோம்னா மவுத்தோட லைன், அதாவது இந்த லைன் மவுத்தோட லைன். இப்போ வந்துட்டு ஃபேஸை அப்படியே சென்டராக பிரிச்சுப்போம், சரிங்களா? ஸோ ஃபேஸை ஃபஸ்ட்டு சென்டராக பிரிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். தென் வந்துட்டு இங்கே ஒரு லைன், அதாவது சென்ட்ரல் லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலையே, இதில் வந்துட்டு ஐப்ரோஸ் வரணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதை 5 பார்ட்டாக பிரிக்கணும். அதாவது 6 டாட் வைக்கணும், 5 பார்ட்டாக பிரிக்கணும். இந்த ஸ்கொயருக்குள்ளேயே, சர்க்கிள்குள்ளே போகக்கூடாது. இங்கேருந்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ளே 6 டாட் வச்சு 5 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். ஸோ கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஐப்ரோ லைன்ஸ், இந்த 2 லைன்ஸ் ஐப்ரோவும் இந்த 2 லைன்ஸும் ஒரு ஐப்ரோவும் வரும், சரிங்களா? ஸோ இந்த 2 ஐப்ரோவும் ட்ரா பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஸ்பேஸு, சர்க்கிள் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு காது வரும். காது ஒரு சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அது டிஃப்ரெண்ட்டாக போகும். பட் காமனாக எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த சர்க்கிள்குள்ளே இந்த காது வந்துட்டு முடியும். அதாவது ஐப்ரோ லைன்லேருந்து நோஸ் லைன் வரைக்கும் காது இருக்கும். இது வரைக்கும் எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே மெஷர்மெண்ட் போட்டு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஐப்ரோ லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐப்ரோ லைன்ஸில் இந்த இடம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதாவது இந்த நோஸோட கேப் இது தான். இந்த இடத்துல 2 ஸ்டாண்டிங் லைன் வருது இல்லையா, இது பார்த்தோம்னா இந்த நோஸோட ஸ்டார்டிங் ஏரியா அதுதான். நெக்ஸ்ட் வந்து இந்த கண்ணோட குழி பகுதியை மட்டும் இப்படி பிரிச்சுக்கிறேன் நான் தனியாக, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தனியாக பிரிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நோஸோட லைன்ஸ் பார்த்தோம்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் வரும். அந்த பள்ளமாக இருக்கிற பகுதியை நம்ம சைடில் காட்டணும். அது எப்படி காட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்த இப்படி பிரிச்சுட்டு சைடில் இந்த மாதிரி லைன்ஸ் ஒன்று, இங்கே வந்துட்டு இந்த நோஸோட மேடாக இருக்கிற அந்த ஹோல்ஸுக்கு மேலே இருக்கு இல்லையா நுனி பகுதி, அந்த ஏரியாவை பிரிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்டை பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறது. அதாவது இது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை டீட்டெயிலாக போடுறேன், நோஸ் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த நோஸு கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 2 லைன் வரும். அந்த லைன் எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். ஸோ இந்த இது பார்த்தோம்னா மவுத்தோட ஸ்டார்டிங் பிரிக்கிறதுக்காக ஒரு ஏரியா தான். ஸோ இது பார்த்தோம்னா இந்த ஐஸ்லேருந்து சென்டர் பாயிண்ட்டு, இந்த ஐஸ்லேருந்து சென்டர் பாயிண்ட்டு, இந்த 2 கேப்புக்கும் இடைப்பட்ட தூரம் தான் வந்துட்டு மவுத்தோட லென்த்து, சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு இந்த கர்வ் லைன் மவுத் எப்படி ட்ரா பண்ணணுன்ற ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த மவுத்தை எப்படி நம்ம ஈஸியாக இன்னும் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. சரி, இந்த மவுத்தை லைட்டாக இப்படி ட்ரா பண்ணணும். ஆக்சுவலாக அந்த மவுத்துக்கு மேலே 2 லைன்ஸ் வரும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக பண்ணலை, அதனால் வந்து சிங்கிள் லைனில் நான் பிரிச்சுக்கிறேன். அடுத்து இந்த ஏரியா பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வாய்க்கு நேராக தான் நம்ம வந்துட்டு இந்த ஸ்ட்ரைட்டான லைன் வரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெண்ட் ஆகும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மவுத்துக்கு நேராக, சரியா, அது வரைக்கும் மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் லைனு. மவுத்துக்கு கீழே இருக்கிற அந்த பார்ட்டில் தான் வந்துட்டு கர்வ் லைனாக வரும். இது பழக நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரியெல்லாம் இருக்கணுன்றத இதாக கிடையாது. ஸோ இது காமனாக ஒரு ஆளுக்கு இப்படி தான், ஒரு ஹியூமனுக்கு, அதாவது ஒரு ஜென்ஸுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ லேடிஸ்க்கு எப்படி இருக்குன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் அதாவது காமனாக ஒரு ஜென்ஸ்னால் அந்த ஃபேஸ் கட்டுறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான், சரியா? ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த காதுக்கு கீழே பார்த்தோம்னா இந்த லைன்ஸ் இங்கேருந்தே எடுக்கும். சில பேர் வந்து நல்லா அந்த கழுத்தை சுருக்கி போடுவாங்க, அப்படிலாம் போட வேண்டாம். இந்த மாதிரி காதுக்கிட்டேருந்தே அந்த லைன்ஸ் வரும். நம்மளுக்கு இந்த கழுத்தோட லைன்ஸ் கொஞ்சம் மறைஞ்சிடுச்சு. ஸோ வீடியோவில் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்க்கல, சரியா? அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பார்க்குறேன்.
சரிங்களா. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தோம்னா இந்த கண்ணோட பார்ட்டை தனியாக கரெக்டாக பிரிக்கிறோம். இந்த கண்ணோட இந்த லைன்ஸை பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரி பிரிச்சுட்டு இந்த நோஸையும் கொஞ்சம் அப்படியே டீட்டெயிலாக காட்டிக்கிறோம். என்னென்னா அந்த நோஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் இல்லையா, அதை நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் பிரித்தோம்னா இந்த சின்னோட சைஸு இந்த நோஸுக்கு கீழே இருக்கு இல்லையா அந்த கேப்பு, அந்த கேப் வந்து ஸ்லாண்டிங் லைன் போட்டோம்னா இந்த சின்னோட லைன் இப்படி தான், அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம ட்ராயிங் பண்ண தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், பட் இது வரைஞ்சால் தான் ப்ராக்டிஸ் ஆகும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி வரைஞ்சால் தான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா. சரி, இந்த நோஸுக்கு அதாவது நோஸில் இருக்கிற இந்த ஹோல்ஸ் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. சில பேர் வந்து நோஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அவங்களுக்குலாம் தெரியாது. மற்றபடி எல்லாருக்குமே கொஞ்சம் நார்மலாக சின்ன ஹோல்ஸ்னால் கூட கொஞ்சம் தெரியும். ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் இப்போ கொஞ்சம் நான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாகவே போடலாம், எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா, ஈஸியாக ட்ரா பண்ணுற மாதிரி. ஸோ இந்த நோஸுக்கே நிறைய மெஷர்மெண்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஷார்ப் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எங்கே அந்த நோஸ் முடியணும் அப்படிங்கிறதெல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக. இந்த ஐப்ரோ பார்த்தோம்னா இங்கே மேலே ஒரு கர்வ் லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணும். நல்லா பாருங்கள், ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த கர்வ் லைனு இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த எட்ஜி இதை பார்த்தோம்னா ஒரு ஸ்லாண்டிங்காக தான் நம்மளுக்கு இந்த ஐப்ரோ எல்லாருக்குமே இருக்கும். பட் ஒரு சில பேருக்கு அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா இந்த கண் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு லைன் வரும், இந்த இடத்துல ஒரு லைன் வரும். இது எல்லாருக்குமே காமனாக இருக்கும். பட் ஆனால் சில பேருக்கு அது தெரியாது. ஆனால் வயசானதுக்கப்புறம் அது நல்லா டீட்டெயிலாகவே தெரியும். ஸோ அந்த சுருக்கம் மட்டும் நல்லாவே தெரியும். அதை ட்ரா பண்ண ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா. சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஃபேஸோட ஒன் சைடில் மட்டும் நான் லைட்டாக ஷேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ஷேட் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த ஐப்ரோ கொஞ்சம் டார்க் இருக்கிறது, இதெல்லாம் வந்து காமனாக எல்லாருக்குமே அந்த டார்க் ஏரியா இருக்கிறது தான். சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நான் கண்ணை பிரித்து காட்டிடுறேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா கண்ணோட லென்த்து எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல நம்ம டீட்டெயிலாக அழகாக ட்ரா பண்ணிக்கலாம். ஷேப்ஸ் ஃபஸ்ட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ண மாதிரி காட்டினேன். நெக்ஸ்ட் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி மாதிரி அந்த ஃபஸ்ட்டு போட்ட லைன்லேயே அப்படியே மேலே ஒரு கர்வ் லைன் போட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த கண்ணுமே பார்த்தோம்னா மேலே இருக்கிற கேப்பு சில பேருக்கு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும். பட் காமனாக நான் ட்ரா பண்ணியிருக்கிறதுனால இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் ட்ரா பண்ணுறேன். இந்த கண்ணுக்கு மேலே ஒரு லைன் வரும், அதே போல் கண்ணுக்கு கீழேயுமே ஒரு லைன், இந்த மாதிரி லைனும் கண்டிப்பாக வரும் எல்லாருக்குமே. அது நிறைய பேர் மிஸ் பண்ணிடும், வெறும் அந்த கண்ணோட லைன்ஸ் மட்டுமே ட்ரா பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த கண்ணோட சென்டரில் நம்மள ஒரு ஐபால் 75% தான் தெரியும், சில பேருக்கு 50% தான் தெரியும். ஸோ அது கண்ணை பொறுத்தது. சில பேருக்கு முட்டை கண்ணை இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க ஃபேஸை பொறுத்தது. சரிங்களா. பட் காமனாக இப்படி 75% தான் தெரியும். அந்த ஐபாலே பார்த்தோன்னா நான் டார்க் பண்ணி காட்டுறேன். இந்த டார்க் பண்ணும்போது சென்டரில் ஒரு டார்க் இருக்கும் கண்டிப்பாக. ஐபாலோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு டார்க் இருக்கும். இந்த மாதிரி அந்த ஐஸ் லைன் மேலே இருக்க இந்த லைன் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக போடுங்க. எப்போவுமே ப்ராக்டிஸாக இருந்தாலுமே அந்த டீட்டெயில் ஐஸில் நம்ம காட்டும் போது தான் அது உயிரோட்டமே நம்மளுக்கு தெரியும். இல்லை அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரி ப்ளைனாக தெரியும். அதுதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கண்ணோட ஐபாலை நல்லா டார்க் பண்ணுங்கள், மேலே இருக்க இந்த லைனை வந்துட்டு கொஞ்சம் டார்க் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் காட்டும். சரிங்களா. இதுதான் இப்போது இந்த நோஸில் வந்துட்டு கொஞ்சம் டார்க் வச்சுப்போம். அதாவது ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரிங்களா. ஸோ ஐபாலில் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நோஸில் இந்த இடத்துல டார்க் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே மவுத்தில் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த இடத்துல டார்க் இருக்கும். அதாவது இந்த சென்ட்ரல் லைன் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் டார்க் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக தெரியும். நல்லா அந்த இடத்துல டார்க்கும் இருக்க தான் செய்யும். சரிங்களா. மேல் லிப்பு எப்பவுமே கொஞ்சம் டார்க்காக இருக்கும், கீழ் லிப் கொஞ்சம் லைட்டிங்காக இருக்கும். அதே போல் கீழ் லிப்பு கீழே இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் டார்க் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சின்னில் கொஞ்சம் டார்க் வைக்கிறோம். ஏன்னா இது பார்த்தோம்னா இந்த ஃபேஸ் இதோட தான் முடியுது அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம காட்டுறதுக்காக அந்த டார்க்னஸ் வைக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த ஐப்ரோ கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ஐப்ரோவும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டார்க்னஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் காமனாக அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டார்க் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபேஸ் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிட்டு நம்மளுக்கு ரியலிஸ்டிக் மாதிரி காட்டிடும். ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபேஸில் கொஞ்சம் அப்படியே டீட்டெயிலாக ட்ரா பண்ணிக்கிறேன், எந்தெந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணும்போதுமே பார்த்தோம்னா இந்த சின்ன அதாவது மானை தேனே பொன்மானை இதெல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் ஃபில் பண்ணுங்களே தான் உங்களோட ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே நிறைய ஒர்க் பண்ண மாதிரியும் தெரியும், நம்மளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஒரு முழு ஒர்க் வந்துட்டு நமக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எடுத்த உடனே சும்மா அந்த சின்ன மெஷர்மெண்ட்டை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணி விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அதில் ஒர்க் பண்ண முடியுமோ கொஞ்சம்
டைம் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள் சரிங்களா. இது போல் நீங்கள் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு அது அப்படியே மைண்டில் செட் ஆகும். நம்ம ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணும் போதும் ஸோ இந்த மெஷர்மெண்ட் தான் நம்மளுக்கு வரும் அப்படின்ட்டு உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதாவது இப்போ குழந்தைங்களில் வந்து நம்ம ஏபிசிடி படிக்கும்போது ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த குழந்தைங்களை பார்த்து நாளைக்கு வரும்போது 10 டைம்ஸ் ஏபிசிடி எழுதினோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏவுக்கு அப்புறம் பிக்கு அப்புறம் சின்னு நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம செட் ஆகலை. அது போல் தான் சேம் நம்ம ட்ராயிங் பண்ண இது ஆட்டோமேட்டிக் நம்மளுக்குள்ளே செட் ஆகிடாட இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம தாட்டுக்கு வந்துவிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க, என்ன அப்படி பார்த்தோம்னா அவுட்லைன் ட்ராயிங் எப்படி சார் ட்ரா பண்ணுறது, எனக்கு இந்த ஐஸே வரல, சுத்தமாக நோஸே சுத்தமாக வரல, அந்த கேரக்டரே சுத்தமாக வர மாட்டேங்குது, நானும் ட்ரா பண்ணி பார்க்குறேன் சார், எப்படி தான் சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எடுத்த உடனே ஒரு பிக்சரை அப்படியே பார்த்து ட்ரா பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம அனாட்டமிஸு அதை மெஷர்மெண்ட் இதெல்லாம் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ பார்த்து ட்ரா பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது நம்ம இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை ட்ரா பண்ணோம்னா அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள ட்ரா பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் சார், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு யார் சார் உட்காந்துக்கிறேன் டேரெக்டாகவே ட்ரா பண்ணுறேன் சார் பாருங்கள் சார் அப்படின்ட்டு உட்காந்து நான் ட்ரா பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக் வரதான் செய்யும். சில பேருக்கு அது கேரக்டர் ஓகே அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் அதில் ஒரு சில நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அது ஒரிஜினல் ஆர்டிஸ்ட்டுங்க, அதாவது அது கேரக்டர் எல்லாம் தப்பாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறவங்க பார்த்தோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சிரமப்படாமல் இந்த மாதிரி ஒர்க்குங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல போர்ட்ரேட்லாம் ட்ரா பண்ணலாம், வீட்டில் இருக்கிறவங்களும் ஈஸியாக ட்ரா பண்ணலாம். ஸோ ட்ரா பண்ணும்போது இதுதான் மிஸ்டேக்கு, இங்கே தான் மிஸ்டேக் ஆகுது நம்மளுக்கு அப்படின்னு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி ஃபேஸ்லேயே பார்த்தோம்னா இது ஸ்ட்ரைட் வியூவு, நெக்ஸ்ட் ஒன்று சைடு வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, டோட்டலாக சைடு வியூன்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று 1/3 அப்படி சொல்லுவாங்க, அது கொஞ்சம் சைடு திரும்பின மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அது கண்டிப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சைடு வியூ எப்படி ட்ரா பண்ணாத மெஷர்மெண்ட் போட்டு எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத நான் அதில் டீட்டெயில்டாக சொல்கிறேன் சரிங்களா. இந்த போர்ட்ரேட் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டர் கலரும் நான் பேசிக் எப்படி வாட்டர் கலர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்படியே போட்டுறேன் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் உங்ககிட்ட வந்து எல்லார்ட்டையும் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டு நல்லா தூங்க போகிறேன். ஓகே, பை, குட் நைட்.